மாதிரி எடிட்ஸ்லாம் ஏன்டா போடுறீங்க? இண்டிபெண்டன்ஸ் டேக்கான மரியாதையே போச்சுடா அவங்களால. இனிமே ஆகஸ்ட் 15 வந்தாலே இந்த கருமம் தான் ஞாபகத்துக்கு வரும். அவன் போராடி சுதந்திர தினத்தன்னைக்கு மாநில முதலமைச்சரே கொடியேற்றலாங்கிற உரிமைகளை வாங்கி கொடுத்தா நம்ம அண்ணன் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. என்ன இது அண்ணே அவனை நம்பாதீங்கன்னு செந்தில் மாதிரி. நம்ம சிஎம் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம எல்லாம் வெளிப்படையா தான் பண்றாரு. ஆனா இந்த அணில்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் பதறானுங்க? ஃப்ரெண்டுன்னு சொன்னா கூட பரவாயில்லையா, தங்கச்சின்னு சொல்லி கண்டென்ட் போறாங்களா கூச்சமே படாம. ஆமா, இவர் ஜோசப் டார்கேரியன், அவங்க த்ரிஷா டார்கேரியன், எஸ்ஏசி டார்கேரியனோட சின்ன வயசுல தொலைஞ்சு போன குழந்தைய இப்ப 40 வயசுல கண்டுபிடிச்சு கொடுக்குறானுங்க. டேய் என் வாயை கிளறாதீங்கடா. அது என்ன ஆகுனா த்ரிஷா மட்டும் எல்லாம் திட்டுறீங்க? இதுல உங்க அண்ணனுக்கு சம்பந்தமே இல்லையா? 2 கை சேர்ந்தாதான் சத்தம் வரும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ், சில்ட்ரன், ஸ்பௌசஸ் தான் கொடுப்பாங்களாம். இது இல்லாத ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா சிஎம்ஏ ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்கணுமா, ரிக்வஸ்ட் பண்ணணுமா. அது அரேஞ்ச்மெண்ட் டீம்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்களாம். ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு நம்ம அண்ணன் கொடுக்குற டாஸ்க்கை பார்த்தீங்களா? நீங்களாம் போய் திருசா வர சொல்லுங்க. இவனுங்க போயிட்டு மேடம் இண்டிபெண்டன்ஸ் டே பரேடுக்கு வந்துருங்க, சிஎம் சார் வர சொல்லிட்டாரு. வந்தா மட்டும் பத்தாது, நீங்க சாஃப்ரான் கலர் புடவை கட்டிட்டு தான் வரணும். அது மட்டும் இல்லாம நீங்க சிஎம் சாரோட அப்பா அம்மா கூட தான் உட்காரணும். உங்க 3 பேரையும் வச்சு நாங்க ஒரு ட்ரை கலர் ஃபார்ம் பண்ண போறோம்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட்லாம் பக்காவா பண்ணிருக்கானுங்க. இவனுங்க திருசாயம் வந்தாங்கன்னு அவங்கள பிடிச்சிட்டுறானுங்க. இவனுங்க ஆட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எதுவாச்சும் நார்மலா நடந்திருக்கா? எல்லாமே காமெடி கண்டென்ட்டா முடிஞ்சிருது. இண்டிபெண்டன்ஸ் டே கூட இப்படி ஆயிடுச்சே. ஒரு பேட்ரியாட்டிக்கா கூஸ்பம் வர மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே கண்டென்ட்டே பார்க்கலையேன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இது என் கண்ணில் பட்டுச்சு. அப்பாடா, இப்போதான் மேடம் நிம்மதியாக இருக்குது. தேங்க்யூ.